மக்களே, இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னா நம்ம பூண்டி நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்தில், சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டலு. பழைய காலத்தில் நம்ம முதலமைச்சர் எம்ஜிஆரே சாப்பிட்ட ஹோட்டலு. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இலைய மூடி வச்சிட்டோம். இவனுங்க அடுத்த சாப்பாடு அவங்க வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஏன்டா மூடினப்பா என்னடா வரும், இருடா. இப்போ அவங்க சாப்பாடை வெடிக்கிறதுன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள போகிற மாதிரி ஐடியா இருந்தா இல்லையா மாப்பிள்ள? நான் சொல்ல இப்போ நான் முடிச்சுட்டுப்பா, இது முடிஞ்சுதுப்பா. அப்போ பொங்கி வடித்து கொண்டாந்து சாப்பிட்டு போகிறது தான். 1 மணி நேரம் ஆனாலும் 1 மணி நேரம் ஆனாலும் சுத்தமாக இருக்கு. அடுத்த சாப்பாடுக்கு வெயிட்டிங். ரொம்ப லேட்டாக மேக்ஸ் பண்ணா இது ஏன்னா சிறிய ஹோட்டலு, இது அடுப்பில் மேக்ஸ் பண்ணி சாப்பிட உடம்புக்கு நல்லது. இது அப்படி காட்டு, கிச்சனை காட்டு. மக்களை பாருங்க, எல்லாம் தரையில் தான் செய்கிறாங்க. வீட்டு முறை உணவு தான் திருப்தியாக இருக்குது. ஷோ ஆகாட்டா, டேரெக்டாக வாயிலே ஊத்துறியாடா. அப்போ ஆம்லெட் போடுறது எல்லாரும் இடையே திரும்ப ஓப்பன் பண்ணுமே ப்ரோ. ஆம்லெட் போடும்போது மறுபடியும் இடையே ஓப்பன் பண்ண முடியுது. என்னடா அது எதை வச்சுட்டு வந்துட்டான்டாவா? என்னது அது? இது என்னன்னா நம்ம சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்துல பிரான் மசாலா கிரேவி. ஓகே, சாம்பார் கொதிக்க டேய் விட்டு தான் வாங்கலாம்டா. டே ஏன்டா இப்படி பண்ணிக்கிறீங்க? 1/2 மணி நேரம் ஆச்சுடா. 1/2 மணி நேரமாக இருக்கீங்க. 1/2 மணி நேரம். அரிசி கடுறாங்களா? மோர் குடிங்க. என்னையும் ஒரு டால்டா வருது. கல்யாணம் தான் பண்ணுறாங்க. நம்மளுக்கு அதுக்கு அதெல்லாம் அழிக்காது. சாமியா கிளம்புறேன்னு சொல்லு, டைம் ஆச்சு போகிறேன்னு. தமிழ்நாட்டிலேயே சாப்பிட்ற இலையை விட்டுட்டு ஜாகிங் போயிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்ற ஒரே ஆள் மால் தான், ஒரே ஹோட்டல் தான். வரலாம லேட்டாக அவங்களுக்கு தான் நஷ்டம்டா. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ 1/2 மணி நேரத்துக்கு இப்போ ஜீரணம் ஆகிட்டு. இப்போ எவ்வளோ சாப்பிடுவ நீ? எவ்வளோ சாப்பிடுவ? 2 கிலோ அரிசி சாப்பிடுவியா, சாப்பாடு சாப்பிடுவியா? அப்போ அது ரொம்ப வருமே. 12 பேர் சாப்பிட்லாம்டா. டேய் நானும் பாஸ் பண்ணி எடுக்கிற வீடியோ சாப்பாடு வரேன்ட்டு. சரி புறப்படுவோமா சாமே?
என்னப்பா டெம்பிளில் மொட்டை அவங்க யாரா வச்சு விற்றுப்பா போலவா அண்ணா சொன்ன மாதிரி டோல்கேட்டில் அங்கே போட மாதிரி செஞ்சிருந்தா அதெல்லாம் சாப்பிடலாம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் எப்படி சாப்பிட்டுருப்பாரு? அப்போ ஃபேமஸான ஹோட்டல் அது ஃபேமஸான ஹோட்டல் சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் வரவங்களாம் இங்கே தான் சாப்பிட்டு போவாங்க. பழைய ஹோட்டல் எத்தனையோ வருஷமாக இருக்குது. ஒரு 100 வருஷமா இருக்குமா? கிட்டது மட்டும் தான் இருக்கும். அண்ணா சாப்பாடுண்ணா என்ன சாப்பாடு ஃபஸ்ட்டு வரட்டேன்னா இப்போ ஆம்லெட் யார் கேட்டால் ஆம்லெட் போட்டுக்கிறீங்க? உட்காந்து ஆம்லெட் வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆச்சு. தளபதி சாப்பாடு ஆம்லெட் வரைக்கும் 1/2 மணி நேரம். டேரக்டர் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்? என்னப்பா இங்கே என்ன நடக்குதுன்னு நினைக்கிறேன்? டிவியில் பிளான் தான் நடக்குது. நான் ஃபோன் பேசிட்டு வரலப்பா. எவ்வளோ நேரம் ஆகுது நீ போயிட்டு? நான் போயிட்டு எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகிருப்பா. இங்கே என்ன நடக்குது பாரு. எல்லாம் என்ன நடக்குது? ஆம்லெட் முடிச்சுக்கிறீங்கன்னு இது அப்புறம் யாருன்னா நான் தெரியலப்பா. நான் என்ன கேளுங்க நான் சொல்கிறேன். சொல்லுப்பா. 20 நிமிஷம் நீங்கள் போன பிறகு சாப்பாடு அளவு கொஞ்சம் கூட பத்தலை. ஆனால் வெயிட்டிங்காக இலை வெயிட் பண்ணியிருக்கு. ஓஹோ லோன் அமௌண்ட்டு ஒரு 50,000 கணக்கு பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாம் இல்லை தூரம் ஏய் அது போங்கடா கை கேட்குங்களா போங்கடா சாமே போய் அது போதும் போ கை கேட்கு போ. போதும் போகிற கை கேட்கக்கூடா என்ன பேசுகிறேன் பசங்க ஒரு வழியாக சுட 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 வந்துச்சுப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக என்னண்ணா வேஸ்ட் பண்ண கொஞ்சம் எங்களுக்கு வேணாண்ணா போதும் நாங்கள் முடிச்சிட்டோம். ஓகே 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 சந்தோஷமாடா டேய். ஐயோ ஹாப்பி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பாடு வாங்குறோம். ம்